ஹலோ ஃபேமிலி, நம்மளுக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் மீல் என்னென்னு பாருங்கள். கொயக்கா, அப்புறமா கமலா ஆரஞ்சு, அதுக்கப்புறமா சப்போட்டா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரீ ஒர்க் அவுட் மீல். ஸோ இதை நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 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 ஃப்ரூட்ஸ் இந்த 3 கமலா ஆரஞ்சு, கொயக்கா, 3 சப்போட்டாவை பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு ஸ்டாமினா இருக்கும். நமக்கு நம்ம 1 மணி நேரம் நம்ம ஜிம்மில் ஒர்க் பண்ணாலும் இதுவே நமக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். என்ன ஒர்க் அவுட்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு அபிராஜேஷ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட் பண்ண வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆப்க்கான ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம். யார் தாங்க கவலைப்படல, நம்ம வந்து வெயிட் அதிகமாக இருக்குன்னு கவலைப்படுறத விட வெயிட் அதிகமாக இருக்கும் பட் தொப்பை வெளியே வருதுன்னு கவலைப்படுறது தான் ரொம்ப பேர் ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ஒர்க் அவுட் தான் அது. நம்ம வெயிட் லாஸும் பண்ணணும். ஸோ நம்ம இந்த ஆப்க்கான ஒர்க் அவுட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வந்து ஆப் நம்ம ஃப்ளாட்டும் பண்ணலாம். ஸோ நான் என்னோடய பழைய வீடியோஸாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் எவ்வளோ கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தோம் முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் டெய்லியும் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு கார்டியோ ஒர்க் அவுட், அதுக்கப்புறமா வார்ம் அப்லாம் பண்ணிட்டதுக்கப்புறமா தான் நாங்கள் இந்த ஒர்க் அவுட்லேயே இறங்குவோம். ஸோ நீங்களும் ஒரு ஒர்க் அவுட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு பேசிக் வார்ம் அப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் வாக் மட்டும் நீங்கள் கார்டியோ ஆப் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட் இருக்கும். ஸோ நீங்கள் சூப்பராக ஒரு 5 வேரியேஷன்ஸ் பார்க்க போகிறோம். 5 வேரியேஷனும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமக்கு நான் எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். எக்ஸசைஸ் பார்க்கும்போது பண்ணி பார்த்தோம்னா தெரியும் இந்த ஒர்க் அவுட் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோ வந்து ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு எப்படி வந்து நம்ம ஆப் வந்து குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோவும் கூட. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோஸ் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் டயட் சம்மந்தமாலும் சரி, எக்ஸசைஸ் சம்மந்தமாலும் சரி, எந்த ஒரு கொஸ்டின் இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் ஃபுல்லாகவே ஆப்ஸ்க்கான ஒர்க் அவுட் தான். ஸோ இது ஃபஸ்ட்டு பண்ண போகிற ஒர்க் அவுட் வந்து அப்பர் ஆப்க்கான ஒர்க் அவுட். அது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வந்து நீயை பெண்ட் பண்ணிவிட்டு ஹேண்டை நல்லா ரைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக அப்பர் பாடியை வந்து நல்லா புஷ் பண்ணணும். ஸோ புஷ் பண்ணும்போது நல்லா வந்து இந்த ஆப் நல்லா க்ரன்ச்சாகிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளாட்டாக படுத்துட்டு நம்ம நீயை மட்டும் பெண்ட் பண்ணிவிட்டு காலை கீழே லேண்ட் பண்ணாமல் கையை பட்கிட்ட வச்சு அப்படியே காலை வந்து மூவ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஃபீல் இருக்கும். இந்த லோவர் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு அங்கே ஒரு ஒர்க் அவுட் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். திருப்பி இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்பர் ஆப்புக்கான ஒரு ஒர்க் அவுட் தான். இது பண்ணுற ஒர்க் அவுட் இது நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எழுந்து திருப்பி நம்ம வந்து இதில் வந்து டோக்கிட்ட நம்ம கை போகணும். நம்மளோட பாம்பு வந்து கரெக்டாக அந்த டோக்கு வரைக்கும் நம்ம கரெக்டாக ஃபுல்லாக போகணும். நம்ம எழுந்து நம்ம இப்படி பண்ணும்போது நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். நம்ம ஒரு செட்டு நம்ம பண்ணி முடிக்கும் போதே வந்து வாவுன்னு இருக்க மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஒர்க் அவுட் நம்மளே ஃபீல் பண்ணுவோம். ஸோ எல்லா ஒர்க் அவுட்டுக்கும் ஒரு கேப் வந்து ஒரு 10 செகண்டில் ஒரு 15 செகண்ட்ஸ் நம்ம கேப் போட்டு நம்ம அடுத்த ஒர்க் அவுட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க் அவுட் நம்ம பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும் ஆப்க்கு. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா லெக் ரைஸ் ஒர்க் அவுட். இது வந்து லோவர் ஆப்க்கான ஒர்க் அவுட். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து காலை கீழே வைக்காமல் ஃபுல்லாக வந்து நம்ம ஏர்லேயே இருக்கணும். ஸோ ஃபுல்லாக நல்லா நம்ம இப்படி பண்ணும்போது லோவர் ஆப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஒர்க் அவுட் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு ஹீட் நல்ல ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு செட்டில் நிஜமாகவே தெரியாது. நீங்கள் வந்து ஒரு செகண்ட் செட், தேர்ட் செட் நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு அதில் வந்து நம்ம அந்த ஆப்ஸில் வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகிற ஃபீல் நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளிங். ஸோ இது வந்து நீங்கள் பண்ணும்போது நல்லா வந்து நம்ம லோவர் ஆப்பு ப்ளஸ் வந்து தைஸ் அசோசியேட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து போன் ஆகும் நம்ம இது பண்ணும்போது. ஸோ நம்ம இது ரிப்பீட்டடாக நம்ம பண்ண செட்ஸ். ஹாய் ஹலோ ஃபேமிலி, வாங்க இன்றைக்கி நம்ம மத்தியானம் லஞ்சு பத்துக்கு முடிச்சுட்டு வந்தாச்சு. மத்தியானம் லஞ்சு என்னென்னு பார்க்கலாம். பீன்ஸ் கேரட் பொரியல், கீரை பொரியல், அப்புறம் வந்து நூக்கல் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்குதா, சரி கொஞ்சம் கிரேவி மாதிரி சாப்பிடணும் அப்படின்ட்டு பசங்களுக்கும் இது கொஞ்சம் கொடுத்துடலாம் சாப்பாடுக்கு அப்படின்னு அதுலேருந்து நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு. ஒரு கப் தயிர். ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சு தயிர் எடுத்துக்கலாம். நல்லா அப்படியே சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும், த்ரோட்டுக்கு நல்லா சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும் அந்த தயிர். ஸோ இதுதான் நம்மளோட மத்தியானம் லஞ்சு. நைட்டுக்கு என்னென்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய், இன்றைக்கி நைட்டுக்கு நம்ம டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான். ஸோ மத்தி மீன் கிடச்சிச்சு. ஸோ அதோட மத்தி ஃப்ரை தான். ஸோ இது நைட்டுக்கு நம்ம டின்னரு. இதுதான் ஹஸ்பண்டுக்கும் அவங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு நான் பேக் பண்ண போகிறேன்.
ஸோ நைட்டுக்கு அவங்களுக்கு டின்னருக்கு இதுதான், நமக்கும் இதுதான். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணி டிஃபன் பாக்ஸை கட்டி நம்மளுக்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு நம்ம எடுத்துக்கலாம், அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. பாய், குட் நைட்.